ஸோ ஏ கைஸ், என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க மதருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போ இப்போ தான் மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஆக்சுவலாக இந்த கொரோனா டைம் குவாரண்டைன் டைமில் வந்து வெளியிலே வரக்கூடாது, வர வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக அவன் பெங்களூர்லேயே மாட்டிக்கிட்டான், அவனால் வர முடியல. வேறு ஒன்றும் கிடையாது. சரி வந்தேன், அப்படியே நான் இந்த ஜங்ஷன் வழியாக தான் நான் வந்துட்டு இப்போ கிராஸ் ஆகணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2017 வந்து ஒரு யமஹா வாங்கியிருந்தேன். அந்த யமஹாவை பற்றி ஆக்சுவலாக அந்த வண்டியை வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ் வச்சுருந்தேன். இந்த பீரியடில் வந்து நான் எவ்வளோ டிசைன்ஸாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி மாற்றி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிசைன் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. எவ்வளோ செலவு செஞ்சேன், எந்த மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை வெரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து rxdesignmaker. என் பேர் சதீஷ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வண்டியை தான் வந்து நான் பை பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து நான் 75,000க்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வண்டியோட நம்பருக்கோசரம் தான் ஆக்சுவலாக இந்த வண்டியை நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். TCG123. இது ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். வெரி ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த வண்டி எனக்கு கொடுக்கும்போது ப்ளூ கலரில் தான் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து அதுதான். தென் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு, எனக்கு வந்து Audi 350 ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு Audi 350 ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபெராரி ரெட்டு சூஸ் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா Audi 350 ஸ்டைலில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி அதை வந்து நான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா, டேங்க் டோர் மட்டும் நான் பெயிண்டிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 4,000 rupees சம்திங் வாங்கினாங்க. தென் ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா 900 சம்திங் வாங்கினாங்க. டேங்க் ஒன்று பை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த டேங்க்கை நான் செகண்ட்ஸில் பை பண்ணது பார்த்திங்கன்னா 2,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 2,000 rupeesக்கு அந்த டேங்க்கை வாங்கிட்டு, தென் அதுக்கப்புறம் ஒரு 200-300க்கு சின்ன சின்ன ஒர்க் இருந்தது அந்த டேங்க்கில். அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு, தென் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வித்தவுட் பெயிண்ட் ஒரு டோர் வாங்கி தென் பெயிண்டிங் பண்ணிவிட்டு தென் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வண்டியில் வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ப்ளூ டேங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கலர் டேங்க்கை போட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு டேங்க் அண்ட் டோர் செட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் வச்சுப்பேன். அடுத்தடுத்த டிசைன் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுனால மாற்றிக்கிட்டே இருப்பேன். தென் இந்த ரெட் கலர் டேங்க் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அப்புறம் இதே டிசைனில் வந்து நிறையா பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு சரி கோஸ் டு நெக்ஸ்ட் டிசைன் போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சேன். ஏன்னா வந்து நானும் அந்த டைமில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கனால அடுத்த டிசைன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு டேங்க் பை பண்ணேன். இன்னொரு டேங்க் பை பண்ணிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம், யதார்த்தமாக யாருமே அந்த மாதிரி டிசைன் செஞ்சதில்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு எல்லோ அண்டு ஒயிட் அண்டு பிளாக் இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் கலரை வந்து நான் ஒரு யூடியூப்பில் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறப்ப நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்தது. அது ஒரு யமஹா டிசைன் தான். அதை பார்த்துட்டு அதே மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு வந்து நான் பிளான் பண்ணி அந்த டிசைன் நான் செஞ்சேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த டிசைன் தான். இந்த டிசைன் நல்லா அமைஞ்சது, எனக்கு சூப்பராக இருந்தது. இந்த டிசைன் செய்யும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு தாட் வந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 2017லலாம் பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வந்து யாரும் அந்தளவுக்கு போடல. நார்மலாக பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் அலாய்ஸு, தென் யமஹாவுக்கு வர 3 லீவ்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் அலாய் வீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இந்த புல்லட்டில் ஆரியில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு லீஃப் விட்டுருந்தாங்க அலாய்ஸு. அந்த லீஃப் மாதிரி, அதாவது அந்த அலாய்ஸ் மாதிரியே வந்துட்டு நம்ம வண்டிக்கு போடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதை போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சிஸ்டமில் வந்து டிசைன் பண்ணி பார்க்கும்போது நான் செலக்ட் பண்ண டிசைனும் தென் இந்த அலாய்ஸும் வந்து வச்சு பார்க்கும்போது டிசைன் சூப்பராக இருந்தது. அதனால் இந்த டிசைன் உள்ள அலாய்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் இருந்தார். அவர் பேர் மறந்துடுச்சு, எனக்கு தெரியல. ஆனால் மொபைலில் வச்சுருக்கேன், அவர் நேம் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு மேங்களூரில் அதை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். மேங்களூர்லேருந்து அவர் பை பண்ணி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அதை வாங்கி எனக்கு சென்ட் பண்ணார். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர்பை 7,500 to 8,000 சம்திங் வந்தது. அந்த அலாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் டயரை வந்து செலக்ட் பண்ணேன்.
டயரு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டு டயர்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா அமைஞ்சிக்கிச்சு. அப்புறம் அந்த டிசைன் சூப்பராக இருந்ததுனா நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு நான் அந்த எல்லோ அண்டு ஒயிட் பிளாக் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். டோட்டலாக இந்த டிசைனுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங் அந்த ஸ்டிக்கரிங் மட்டும் இல்லை. ஏன்னா இந்த மாடலுக்கு வந்து நான் அலாய்ஸ் பை பண்ணேன். தென் டயர் டியூப் பை பண்ணேன். ஏறதால பார்த்திங்கன்னா டயர் வந்து ஒரு 3000 சம்திங் ஆச்சு. தென் அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரூ. 7000 ரூ. 7500 ஆக மொத்தம் இதே பார்த்திங்கன்னா ஒரு 7500 ஒரு 3000 10500 தென் பெயிண்டிங் ஸ்டிக்கரிங்கு இதெல்லாம் நம்ம எடுத்து டோரோடு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7000 8000 ஆச்சு. ஒரு அப்ராக்சிமேட் பார்த்திங்கன்னா மெக்கானிக் லேபரோடு பார்த்திங்கன்னா இது ஒரு 20000 தொட்டுருச்சு. வெறும் டேங்க் டோர் பெயிண்டிங் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணி அலாய் வீல் போட்டு தென் புதுசாக டயர் மாற்றுறதுக்கு ஃப்ரண்ட்டு டயர் தான் மாற்றினேன். இதுக்கு மட்டுமே எனக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் சார்ஜோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 20,000 நான் இதுக்கு வந்து இந்த மாடலுக்கு வந்து நான் செலவு பண்ணேன். நம்ம ஒரு 3 மாதம் பக்கமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பிளாக் கலரு ஒரிஜினாலிட்டி வந்து இந்த 90s மாடலில் வரும் பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்த அந்த ப்ளூ கலர் டேங்கில் வந்துட்டு அந்த கலரை எடுத்துகிட்டு தென் பிளாக் கலர் அடித்து ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வர அந்த ஸ்டிக்கரிங் மாடலை வந்து நான் டிசைன் பண்ணி இந்த எல்லோ ஒயிட் பிளாக் மிக்சிங்கில் வந்த டேங்க் டோரை கழட்டிட்டு அந்த பிளாக் கலர் போட்டேன். ஒரிஜினாலிட்டி லுக்குள்ளேயே அந்த அலாய்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். சரி, அதை நம்ம இமேஜின் பண்ணுறதை விட போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஓட்டிகிட்டே இருந்தேன். ஓகே, அதை ஒரு 3 மாதம் வந்து நான் ட்ரைவ் பண்ணேன். நல்ல இந்த டிசைன் செட் ஆகிடுச்சு. தென் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஒயிட் பிளாக்கு அந்த பார்டர் லைன் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதிலே வந்து நம்ம ப்ளூ பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் மெட்டாலிக்கில். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கிடையாது, சாதா கலரில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மெட்டாலிக்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலர் அதே மாதிரி வந்து ஒன்று நான் கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான், அந்த ப்ளூ கலர் தான். இதுக்கு நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து 6000 தான் ஆச்சு. 6000 அதே மாதிரி ஸ்டிக்கரிங்க்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய வேர்டிங்ஸ்லாம் நான் சேர்த்திருந்ததுனால இதுக்கு கொஞ்சம் ஒரு ரூ. 100 200 எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இந்த டைப் ஆஃப் டிசைனில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டு மாஸ்க்கு, அதாவது ஹெட்லைட் டூம் சட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, கப்பு, ஹெட்லைட் டூம் கப்பு, தென் அதுக்கு வர அந்த 2 ப்ராக்கெட்ஸு அதையும் பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் பண்ணி, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வண்டிலையும் அதே மாதிரி நான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் செய்யும்போது அதை நான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த ஹெட்லைட் மாஸ்க் கப்பு தென் அந்த ப்ராக்கெட்டு இதுக்கும் நான் பெயிண்டிங் பண்ணி இந்த டேங்க் வந்து நான் போட்டேன். இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் வந்து ஒரு 3 மாதமாக நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலில் செஞ்சேன். இப்போ புதுசாக வந்து வெர்டிக்கல் டைப்பில் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு எல்லோ கலரை வந்து சூஸ் பண்ணேன். அகெயின் சேம் எல்லோ தான், ஆனால் அந்த எல்லோலேயே கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொரு எல்லோ ஒயிட்டு ப்ளூ கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் யோசித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த டிசைன் தான். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6500 ருபீஸ் வந்துட்டு பெயிண்டிங் வந்து சார்ஜ் பண்ணாங்க. தென் ஸ்டிக்கரிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 500 அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோவா வந்துட்டு எனக்கு ஸ்டிக்கரிங் செலவு இல்லை. தென் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட் டூம் மாஸ்க்கும் ப்ராக்கெட்டும் மாற்றலை. ஆக்சுவலாக வீடியோவை நல்லா நீங்கள் பாருங்கள். அதே டூம் கேப்பும் தென் ப்ராக்கெட்டும் அதே தான் இருக்கும். நான் வந்து வெறும் டேங்க்கும் பேனல் டோரும் மட்டும்தான் மாற்றிருப்பேன். இது வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் நான் கொடுத்தேன். இது வந்து ஒரு 3-4 மாதம் ஓட்டிகிட்டு இருந்தேன். தென் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு மாடல் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் வந்து ஹோண்டா டிசைனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்க்ஸ் வந்துட்டு நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஹோண்டாவில் வந்து ரேப்சால் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரேப்சால் டிசைனே வந்து நம்ம ஹெமாகாக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ரேப்சால் டைப்லேயே வந்துட்டு நான் வந்து பெயிண்டிங் பண்ணேன். சேம் கலர் நான் வந்து சூஸ் பண்ணல. அந்த ஆரஞ்சுக்கு பதிலாக நம்ம சம்திங் எல்லோலேயே வந்து ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு நான் எல்லோவில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லோ ஒயிட்டு ரெட்டு இந்த கலரை சூஸ் பண்ணி நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன். ரேப்சால் டைப்பில் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 மாதம் ஓட்டிகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு அந்த வண்டியை நான் வந்து கொடுக்க வேண்டியதாகிடுச்சு.
ஏன்னா சில பேர் வந்து அந்த நம்பருக்கோசரம் என்னை வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அந்த 123 நம்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வெஹிக்கிள் நம்பரு. நீங்கள் அந்த வண்டியை கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து அப்புறம் அந்த கொடுக்குற தாட்டு அந்த மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் வந்து ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஓனர் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 123ங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரோ தேர்ட் ஓனரோ. சிங்கிள் ஓனர் நான் தொலைவிட்டு இருந்தப்போ வந்துட்டு ஒரு வண்டி எனக்கு சேலம் பைக்கிலே வந்தது. அதனால் வந்துட்டு இதை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதை பை பண்ணணும். தென் இந்த 123 கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம அதை பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே வந்துட்டு நான் மறுபடியும் அந்த வண்டியை ஒரிஜினாலிட்டி பண்ணிவிட்டு பிளாக் கலர் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் 90s மாடலில் அந்த ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டிக்கர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாடலில் மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினாலிட்டியாக வந்துட்டு அந்த வண்டியை வந்து நான் சோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்து சேலம் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண டிசைன்ஸு. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நான் அந்த 2-3 இயர்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 6-7 டிசைன் இந்த வண்டிக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுவும் நம்ம யூடியூப் சேனலுக்கோசரமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய ஒரு வண்டியவே இத்தனை டிசைனாக வந்து நான் செஞ்சு யூடியூப்பில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அவ்வளோதான். மற்றபடி இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் பண்ண டிசைன் அந்த ஒரே வண்டியில் இத்தனை டிசைன் வந்து நான் அந்த 2 இயர்ஸ்க்குள்ளார 2-3 இயர்ஸ்க்குள்ளார நான் செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டு காட்டணுன்னு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம என்ன பண்ண முடியும், வீட்டில் இருந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய பழைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல. அந்த பழைய வீடியோஸ் வந்து பார்க்காதனால, என்னோடய பழைய டிசைன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து என்னோடய பழைய டிசைன்ஸ்லாம் அப்படியே வந்து போட்டு காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து வீடியோஸ்லாம் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் என்ன செய்கிறது அப்படின்ட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியல. நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால சரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டே டியூன். பாய். rxdesignmaker சதீஷ். பாய். ஆக்சுவலாக இந்த ரேப்சால் டிசைனிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஷாப்பில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணேன். 1500 rupees வரைக்கும் இந்த டேங்க் டோருக்கு வந்து நான் ஸ்டிக்கரிங் வந்து ரெடி பண்ணேன். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6000. தென் ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1000 ரூபாய் 1500 சம்திங் வந்தது. 7500 ரூபாய் ஆச்சு. அவ்வளோதான்.